இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு நான் உங்களோட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டம் 1999. அப்பதான் பிஇ முடிச்சேன், சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அப்ப முடிச்ச உடனே என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். அவன் பேர் சுரேன்குமார். அவன் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தான். அவன் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கலாம் அப்படின்றப்ப எங்க மனப்பான்மை என்னவா இருந்ததுன்னா, இருக்கிறதுலயே டஃப்பான எக்ஸாம் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் எங்களோட மனப்பான்மையா இருந்தது. நாங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே நானு, சுரேன்குமார், செந்தில்குமார்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, மகேஷ் குமார். ஸோ 3 குமாரோட சேர்ந்து நான் ஒருத்தனா இருந்தேன். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்களுக்கு சூப்பரா இருந்தது. எங்களுக்கு தினம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி இப்ப சப்ஜெக்டோட நாலேஜை வளர்த்துக்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம். பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுப்போம், சார் நடத்துகிற நோட்ஸை பார்ப்போம். எங்களுக்கு ஆன் த வேல எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி அப்போ டிஎன்பிசிலாம் கால்ஃபாரே இல்லை. டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, 2 வேகன்சி, 10 வேகன்சி அந்த மாதிரி தான். அது 99லேருந்து அந்த பீரியட்லேருந்து ஆரம்பித்து ஒரு 2005 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டே இந்த எக்ஸாம்ஸ்லாம் இது பண்ணாங்க. ஆனால் எங்களோட இலக்கு என்னவா இருந்தது அப்படின்னா, ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ ஒரு வாரமும் ஒரு பரீட்சையா இருக்கும். ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அதுதான் நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண காலகட்டம். நாங்கள் எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு ஃபுல்லாக தெரியவே தெரியாது. டிஎன்பிஎஸ்சினா டிஎன்பிஎஸ்சி எப்போவாச்சும் அத்திப்பூத்தா மாதிரி தான் வரும். அதனால தெரியாது. அப்பயே ஒரு 2001 டிஆர்பி வந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. பேப்பர் பார்க்கறதுனால தெரியல. அப்படிதான் போச்சு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருப்போம். ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போது நாங்கள் அந்த கேட்ட கொஸ்டினை கேட்டு அப்போ மார்க்கெட்டில் எந்த அவைலபிள் கைட்ஸ்லாம் இல்லை. ஒன்லி ஊருக்கே தெரிஞ்சது ஆர்எஸ் துர்மி புக்கும் ஆர்கே ஜெயின் புக்கு தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. ஆனால் எந்த தைரியத்தோட ப்ரிப்பேர் பண்ணோம்? நமக்கு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணோம். இதுதான் எங்களோட இது. நான் இன்னைக்கு இளைஞர்களை பார்க்குறேன், இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட்டை பார்க்குறேன். எப்போ டிஆர்பி இது வந்துச்சா, ஷெட்யூல் வந்துச்சா, பிளானர் போட்டாங்களா, டிஎன்பிசி பிளானர் போட்டாங்க, ஐயோ டிஎன்பிசி பிளானர்ல எதுவுமே இல்லையே, வாய்ப்பு இல்லையே, நம்ம ப்ரிப்பேர் பண்றது வேஸ்டா, டிஆர்பி பிளானர்ல எதுவுமே இல்லையே, நம்ம ப்ரிப்பேர் பண்றது வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்பல் அதிகமா பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அது தப்பு கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, நீங்க கேட்டுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு பப்ளிக் செக்டார் தனித்தனி எக்ஸாம் வச்சாங்க. ஆனா இப்ப நீங்க ஒரே ஒரு கேட் எக்ஸாம், நிறைய பப்ளிக் செக்டார் உள்ள வந்திருக்கு. அப்புறம் அது இல்லாம இஸ்ரோ எக்ஸாம் இருக்கு, அது பப்ளிக் செக்டார் எக்ஸாம்லாம் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்பியோ ஈஸியா கிடைச்சிரும். ஸோ நம்ம எப்பவுமே ப்ரியாரிட்டியை வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரியாரிட்டி வைங்க. கால்ஃபார்ல இல்ல டென்டேட்டிவ் ஷெட்யூல்ல எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்றதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஒரு அற்புதமான பயணம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ப்ரிப்பரேஷன்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி சில விஷயங்களை ரீட் பண்ணுவோம். ரீட் பண்றதுன்றது ஒரு நல்ல செயல். எப்பவுமே நம்ம கல்வி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, நம்ம எதாச்சும் வாசிக்கணும், அட்லீஸ்ட் கதையாச்சும் வாசிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இது. ரீடிங் ஹேபிட் நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். ரீட் பண்றதை இது பண்ணுங்க. அப்புறம் எழுதி பார்ப்பீங்க. ரைட்டிங் நம்ம பண்ணும்போது நமக்கு நம்ம படிச்ச விஷயங்களை திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது அந்த பிரெயினுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். அந்த வாய்ப்பும் ப்ரிப்பரேஷன் பண்ற ஆஸ்பிரண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, யோசிப்பீங்க. உங்களோட இமேஜினேஷன் பவர், உங்களோட விஷுவலைசேஷன் பவர்லாம் உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யோசிப்பீங்க, ரீட் பண்ணுவீங்க, ரைட் பண்ணுவீங்க, திங்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க ஆக்ட் பண்ணுவீங்க, செயல்படுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க செயல்பட செயல் வீரர்களா மாறிக்கிட்டே வருவீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒரு சூப்பரான விஷயம். ஆனா டெய்லியும் நம்ம குறிப்பிட்ட விஷயங்களை ரீட் பண்றோமா, குறிப்பிட்ட விஷயங்களை எழுதி பார்க்குறோமா, குறிப்பிட்ட விஷயங்களை சிந்திச்சு பார்க்குறோமா, குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செயல்படுத்துறோமா அப்படின்றது நம்ம இது பண்ணலாம். நம்ம சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒளிரும். அதுதான் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான அட்வான்டேஜ். வேலை கிடைக்குதுன்றது செகண்டரி தான். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணப்ப 1999ல ப்ரிப்பேர் பண்ணேன். வாரம் எக்ஸாம் இருக்கும். எல்லா வாரமும் ₹500 அந்த எக்ஸாம் ஃபீயே அப்போ பே பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா வாரமும் எக்ஸாம்ல சண்டே கிளாஸ் போக முடியாது, மிஸ் ஆகும். இருந்தாலுமே எங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் இருப்பாரு, ராமசுப்ரமணியம் சொல்லிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு அசோக் பில்லர்ல நல்லா ஃபுல்லாவே என்கேஜா இருக்கணும்.
எதை பத்தியும் கவலை கிடையாது. போஸ்டிங் வருமா வராதா அப்படின்னு கிடையாது. ஆனா என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன இது பண்ணாங்கன்னா, இப்ப செந்தில்குமார் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆபீசரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுரேன்குமார் வந்து இஸ்ரோ ஹெச்ஏஎல் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரோ கிளியர் பண்ணாங்க. அப்புறம் அதையும் விட்டுட்டு ஃபாரின்ல பைப்பிங் இன்ஜினியரா இருக்காங்க. இப்ப ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க. மகேஷ் குமார்ன்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்ஏஎல் கிளியர் பண்ணாங்க. அப்புறம் இஸ்ரோ கிளியர் பண்ணாங்க. இப்ப இஸ்ரோல இருக்காங்க. நான் வந்து டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு எந்த பயமும் வரல. நாங்க என்ன பண்ணோம், 4 பேர் கூட்டமா இருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்குன்னு ஒரு குரு கிடைச்சாரு. ராமசுப்ரமணியன் சொல்லிட்டு. அவர்கிட்ட வந்து எங்களோட பயணம் போயிட்டே இருந்தது. அப்புறம் டெய்லியும் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைச்சதுன்றதுதான் வந்து ஒரு உண்மை. நான் இப்ப எல்லா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, எந்த கால் ஃபார் வருதோ வரலையோ, இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வச்சா கிராக் பண்ற அளவுக்கு, இல்ல டாப்பரா வர அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கா? என் ஸ்டூடெண்ட் வந்து சுரேஷ் வந்து 2014ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சான். 14ல ப்ரிப்பேர் பண்ணி 21ல வந்து 150 மார்க்குக்கு மேல வந்து டிஆர்பில எடுத்தான். ஆனா அதுதான் கன்சிஸ்டன்ட் ஜேர்னி. அது என்ன நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம அந்த கன்டினியூஸ் ஜேர்னிய பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஏத்த ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்றது உண்மை, சத்தியம். அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். பிரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட் வந்து என்னைக்குமே வந்து இன்னைக்கு தான் வந்து இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல்லாம் போடுறாங்க. டிஆர்பில, டிஎன்பிசி அன்னைக்கெல்லாம் வந்து இதுல ஷெட்யூல்லாம் ஒண்ணும் வராது. நமக்கு என்னைக்கு வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. எப்போ வந்து நீங்க வந்து மறுபடியும் வருவீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு எக்ஸாம் கேட்டா, எப்போ அது எக்ஸாம் வைக்கிறவங்களுக்கே தெரியாது. அது எப்போ வரும்னே தெரியாது. இப்ப இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட் யுகம்னால வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்ப இது கேட்கறாங்க. அதெல்லாம் வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம என்னன்னா ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணா தான் ஜெயிப்போம். நம்ம ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகும்போது நம்ம வெற்றி வந்து தாமதமாகும். தவறான பயிற்சி முறை அப்படின்றது வந்து நமக்கு வந்து வெற்றியை தாமதப்படுத்தும். நீங்க இப்ப இன்னைக்கு காலகட்டத்திலாம் வந்து வெறும் புக்கெல்லாம் வச்சுலாம் ஃபுல்லாலாம் இதுவே பண்ண தேவையில்ல. நான்லாம் படிக்கும்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கே வந்து 40 புக் வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அது தேவை கிடையாது. கரெக்ட்டா வந்து ஹேண்ட் அவுட் மட்டும் வச்சுக்கிட்டு கரெக்ட்டா ஒரு 100 பக்கம் நோட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம வந்து ஈஸியா கோ த்ரூ பண்ணிடலாம். பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சே வந்து இது பண்ணலாம். அன்னைக்கு மார்க்கெட்ல கைடே கிடையாது. இன்னைக்கு மேடிசி இருக்கு, ஒய்சிடி இருக்கு, அடா இருக்கு. ஸோ நாளுக்கு நாள் வந்து புதுசு புதுசா வந்து மெட்டீரியல் வந்துட்டே இருக்கு. எல்லா மெட்டீரியலும் வாங்கி மலை மலையா குவிக்கவும் தேவையில்ல. ஸோ நம்ம ஜேர்னி வந்து நம்மள நம்பணும். நம்ம வந்து முயற்சியில இருக்கணும். நம்ம சரியான பயிற்சியில இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து வெற்றி வரும். ஸோ கால்ஃபார்ல டிஆர்பி இதுல பிளானர்ல வந்திருக்கா? டிஎன்பிசி பிளானர் வந்திருக்கா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பழைய கேட் கொஸ்டினை மட்டும் அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அறிவு வந்து ஒளிரும் போது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வரும். நான் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆனா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து டிஆர்பின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்து என் ஃப்ரெண்டும் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணான். ஹெச்ஏஎல் கிளியர் பண்ணான். ஹெச்ஏஎல்னு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்புறம் இஸ்ரோன்னு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்புறம் பிஹெச்எல்னு ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வாய்ப்பு வந்து நம்ம தேடிட்டே வரும் அப்படின்றது தெரியும். இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நோட்டிபிகேஷன்லாம் லேட் ஆகுது. நான் என்ன சார் பண்றது? வீட்ல வந்து டார்ச்சர் பண்றாங்களே சார் அப்படின்றவங்களுக்கு, சீட்டான்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. நீங்க எம்இ இது பண்றதுக்கு வந்து சீட்டான்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். முன்னாடி டான்செட்ல இப்ப சீட்டான்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அப்ப இதுவும் வந்துருச்சு. கால் ஃபார் வந்துருச்சு. அது சீட்டா வந்து அப்ளை பண்ற இது வந்துச்சு. நமக்கு ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ நீங்க சீட்டா அப்ளை பண்ணி நீங்க ஜஸ்ட் ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வந்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் நாமினல் ஸ்கோர் வரும். நாமினல் ஸ்கோர் வந்தா கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்இ படிக்கிறவங்களுக்கு மாசம் 6000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. மாசம் 6000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. அந்த 6000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு நீங்க உங்க ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டே இருக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இது. இப்ப நீங்க கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இதுல இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம், அச்சீவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த எம்இ பண்ணும்போது உங்களுக்கு இந்த இப்பவே வந்து ஜிசிடில கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் ஒர்க் பண்றதுனால எனக்கு தெரியும். டிசைன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராபர்ட் போஷ் அதில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்புறம் ரெனால்ட் நிசான்ல பிளேஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே பிளேஸ் ஆகுறாங்க. ஒரு 5.5 லேக்ஸ், 9.5 லேக்ஸ். அப்புறம் நல்ல நல்ல எக்ஸ்போசர் கிடைக்குது. அதெல்லாம் ப்ரிப்பரேஷனும் பண்ணலாம். பிளஸ் நமக்கு இன்னொரு வாய்ப்பும் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார் நான் எம்இ முடிச்சிட்டேன் சார் என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து நீங்க பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாம இதுவாகும். இன்ஃபேக்ட் ஐஐடிலாம் போய் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கும். என்ஐடிலாம் போனா அங்க அந்த ப்ரெஷரை கோப்பப் பண்ணி பண்ணோம்னா ஐஐடி, என்ஐடிலாம் நீங்க போகலாம் பிஹெச்டி பண்றது. எம்இ முடிச்சவங்க பிஹெச்டி பண்ணிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஇ முடிச்சவங்க எம்இ பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஆனா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். அதிகமா படிச்சா நமக்கு இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. லைஃப்ன்றதே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். ஸோ வேலையும் செய்யணும், வாழ்க்கையும் பார்த்துக்கணும். இப்ப நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும்போது பிரிப்பரேஷன் அண்ட் லைஃப் பேலன்ஸ். ப்ரிப்பேரும் பண்ணணும், ஜாலியாவும் இருக்கணும். நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் ப்ரிப்பரேஷன்லயே உட்காந்துட்டு ஜாலியும் பண்ணணும், ப்ரிப்பேரும் பண்ணணும். 2ம் பேலன்ஸா இருந்தா வந்து ப்ரிப்பரேஷன் வந்து என்னைக்குமே போர் அடிக்காது. நீங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பீங்க. ஸோ நாங்க ப்ரிப்பேர் பண்ணது 4 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சொல்லி தந்துட்டே இருப்போம். எல்லா டெரிவேஷன் இதுவும் வந்து நாங்க பார்த்துட்டோம். இப்போ 4 பேருமே வந்து எங்களுக்கு அற்புதமான லைஃப் வந்து நாங்க வாழ்றோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க வந்து டிஆர்பி டோன்ட் சி த டிஆர்பி பிளானர், டோன்ட் சி த டிஎன்பிசி பிளானர். ப்ரிப்பேர் அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப். உங்க வலிமையை கூட்டிங்க, உங்க வாழ்க்கை வந்து அங்கிருந்து தான் தொடங்கும். வலிமையை கூட்டிக்காம விரக்தியில இருக்காதீங்க, தள்ளி போதுன்னு இது பண்ணாதீங்க. எந்த கம்ப்ளைண்ட் எது மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வாழ்க்கை மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நம்ம ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்குமே வாசல் வந்து புதுசா ஒரு வாசல் திறக்குது அப்படின்றது தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னைக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுவீங்களா அப்படின்றது உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இன்னைக்கு நீங்க கிராக் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட என்னைக்கு வந்து நீங்க எக்ஸாம் கிராக் பண்ண ரெடி ஆக போறீங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸியா வெல்லலாம். ஸோ இதுதான் நான் வந்து ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். தேங்க்யூ.